நடிகையர் திலகம் சாவித்ரி உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக கேஜே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் பணமில்லாமல் கஷ்டப்படுவதாக தகவல்கள் எம்ஜிஆருக்கு சென்றது. உடனே மக்கள் திலகம் கிளம்பி வந்து சாவித்ரியை பார்த்தார். அவரிடம், எனக்கு ஆதரவாக இப்ப யாருமே இல்ல அண்ணன், கஷ்டமாய் இருக்கு என்று சொல்லி அழுதார் சாவித்ரி. அவரது நிலைமையை கண்டு மனம் பாதிக்கப்பட்ட எம்ஜிஆர் உடனே மருத்துவமனை நிர்வாகியை அழைத்து சாவித்ரியின் சிகிச்சைக்கான முழு தொகையையும் தானே கட்டுவதாக உறுதியளித்தார். உடல்நலம் தேறி வீட்டுக்கு வந்த சாவித்ரி தான் கோமா செல்வதற்கு முன்பு மீண்டும் ஒருமுறை முதல்வர் எம்ஜிஆரை அவரது மாம்பலம் ஆபீஸில் பார்க்க வந்தார். சிறிது நேரத்தில் அங்கே வந்த எம்ஜிஆரிடம் மீண்டும் தனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என சாவித்ரி கேட்டுக்கொண்டார். அவருக்கு சொந்தமாக வீடு இல்லை என்பதை அறிந்து கொண்ட எம்ஜிஆர் உடனே வீட்டு வசதி வாரிய தலைவரை தொடர்பு கொண்டு அண்ணா நகரில் அவருக்கு ஒரு வீடு ஏற்பாடு செய்து தர சொன்னார். அதோடு நில்லாமல் அலுவலக மாடிக்கு சென்று ஒரு பையோடு திரும்பி வந்து அதை சாவித்ரியிடம் கொடுத்து, இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குமா, உடம்பை பத்திரமாக பார்த்துக்கோ என்று சொல்லி அனுப்பி வைத்தார்.